Hi guys, this is Vaishnavi Saravanan. March 9 இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டேல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन பாப்போமா. ஒரு முக்கோணத்தின் உயரம் 30% அதிகரித்து மேலும் அடிப்பக்கம் 20% குறைந்தால் அந்த முக்கோணத்தின் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 b * h அப்படிங்கற ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் போடலாம். பட் ஆனா நமக்கு அவ்வளவு டைம் வந்து எக்ஸாம் ஹால்ல கிடைக்காது. சோ ஈஸியான ட்ரிக் என்ன அப்படினா அதிகரிக்கிறது குறைகிறது அப்படினாவே இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ x + y + x - y / 100 சரிங்களா. ஜஸ்ட் x வந்து 30% என்னதும் y வந்து பாத்தீங்க அப்படினா -20 குறைக்கிறதுனால -20 எடுத்துக்கிறேன். நான் ஈஸியா நான் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணனா ஆன்சர் வந்துரும். சோ 30 - 20 + or - 30 * -20 / 100. சோ 30 - 20 வந்து 10 னும் 30 * -20 வந்து -600 னு வரும். சரிங்களா. ப்ளஸ் * மைனஸ் னு வரும். டிவைடட் பை வந்து பாத்தீங்கன்னா 100 போட்டுக்கிறேன். சோ 0 0 கேன்சல் ஆகுது. 10 - 6 அப்படிங்கிறது 4. சரிங்களா. சோ அவ்வளவுதான். ஒரு 1 மினிட்ல இந்த சம் வந்து நம்ம போட முடியும். ஓகேங்களா. சோ क्वेश्चन மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு தைரியமா அப்ரோச் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் ஆன்சர் வந்து போட முடியும். சோ பாசிட்டிவா क्वेश्चंस அப்ரோச் பண்ணுங்க. ஈஸியா வந்து நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். Thank you.